வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து இன்னைக்கு கிச்சன் டிப் தான் பார்க்க போறோம். டெல்லியிலேருந்து மஞ்சுளா மம்மி வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. வெள்ளை சீடைக்கு வந்து அளவு என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கமலா மம்மிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருத்தர் வந்து வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். கண்டிப்பா. ஹலோ, அந்த வெள்ளை சீடைக்கு ஒரு அழகாக அரிசியை ஊற வைக்கணும். அண்ணா ஒரு அரை மணி 3/4 மணி ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி கொஞ்சம் வந்து நிழல் உணர்த்தனா கொஞ்சம் நாளை உணர்த்தினாக்க மிக்சியில் போட்டு அரைச்சா நல்லா நைஸாக மாவு வந்துடும். அதை நல்லா சலிச்சு வச்சுக்கணும். சலிச்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டி வெல்லம், அது 200 கிராம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 கிராமை கொஞ்சமாக ஜலம் குட்டி அதை பாகாக வச்சுக்கணும். இந்த பாகு வெல்லம் வந்து அந்த பாகு வெல்லம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. பாகு வெல்லத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கலந்துட்டு அதில் வந்து பல்லாக தெரிஞ்சிட இது என்ன தேங்காய் வந்து ஏலக்காய் அந்த மாதிரி அதை போட்டு கலரிக்கணும். கொஞ்சம் தக்காளி பழம் வந்த உடனே அந்த ஈரமாவை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி இந்த பாகை அதில் விடணும். விட்டுட்டு கலந்துட்டே இருக்கணும். கலாரினா கெட்டி பதம் வந்த உடனே நிறுத்திக்கணும். பதம் வந்த உடனே ஒரு ஸ்பூன் உளுத்த மாவை அதில் போடணும். ஒரு முட்டை நெய்யும் அதில் குத்தணும். குத்தினா நல்லா கெட்டிமாக வந்துடும். அப்படி வந்து பாகு மிந்தினாலும் பரவாயில்ல, வேற எதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாம் அந்த மாவு கெட்டியாரவர்களையும் நீ வந்து அந்த பாகை விடணும். சரியா? அந்த பாகை மிந்தினா நம்ம ஏதாவது உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக ஒன்றும் இல்லை. அதை வந்து நல்லா உருட்டி வந்து ஆறின அப்புறம் உருட்டி துணியில் போட்டு வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறமா கொஞ்சம் நாழி கிழிச்சு எண்ணெயை கொஞ்சமாக அடுப்பில் வச்சு ரொம்ப காய வைக்காம 2 அண்டா 4 நாளா அவங்க எண்ணெய்க்கு தகுந்த சின்ன இனிப்பு சட்டியில் வச்சா கொஞ்சமாக இருக்கும். அதில் வந்து 4 நாளா 5 5 6 அந்த மாதிரி போட்டு பாருங்க. கொஞ்சம் அலண்டு போகும்போது மனசில் தோணித்துனா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை போட்டுக்கலாம். சரியா? கொஞ்சம் நாங்கள் சலிச்ச உடனே கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியாக வச்சுட்டா பெட்டர். வந்து அந்த அரிசி மாவையும் சேர்த்து நீங்கள் வச்சுட்டா அது சரியாயிடும், அலந்து போகாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வச்சு ரொம்ப தீ இல்லாமல் நிதானமாக வச்சுட்டு உருட்டி போட்டால் கரெக்டாக வரும். கரெக்டாக வரும்னா உப்பு சீடை மாதிரி கெட்டியாலாம் வராது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆறின உடனே கெட்டியாக போய் கரகரன்னு நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் மாதிரி அந்த வாசனை வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கரகரன்னு இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். அதான் இப்போ நீங்க அந்த அரிசி மாவு சொன்னீங்களோ, சில பேர் வந்து வறுத்துக்கிறா இல்லையா? இப்ப நம்ம வறுத்துக்கலாம் வேண்டாம். இப்ப 1 டம்ளர் அரிசி மாவுனா 1 ஸ்பூன் உளுத்த மாவு கரெக்டா இருக்குமா? 1 டம்ளர் அரிசி மாவு 1 டம்ளர் வெல்லம் உடைச்சு போட்டுக்கணும். வெல்லத்தை அப்புறம் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு. தக்காளி பதம் அப்படிங்கறது தண்ணியில வந்து நம்ம விட்டோட அளந்து போடும். உருட்ட பதம் வேண்டியதில்லை. அந்த மாவு பாகுக்கு தகுந்தது மாவு. உனக்கு எவ்வளவு வேணுமோ மிஞ்சினா பாகு வேற எதுக்கோ பாயசமோ எதுக்கோ உபயோகப்படுத்திக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால எண்ணெயில போட்டு எடுக்கிறது மாத்திரம் பதமா இருக்கணும். காய வச்சு பெரிய பச்சடியில நிறைய கொஞ்சமா போட்டு அதெல்லாம் பண்ணோம்னா சரியா வராது. ஏன்னா உப்பு சீடை மாதிரி மொத்தமா போடக்கூடாது. எப்பவுமே வெள்ளம் சாம்பார் வந்து நிதானமா அடுப்பு இருந்தாலும் அது வந்து வரும். எடுக்க சாப்பிட்டா இருக்கும், நல்லா வெந்திருக்கும். அவசரப்படாத எடுத்துட்டு வச்சு ஆறிடோன்னு நல்லா கரகர அதிர்ஷ்டம் மாதிரி அவ்வளோ அந்த டேஸ்ட் வரும். இப்போ வெள்ளை சீடை எப்படி பண்ணுறது, அதோட அளவு எல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கிச்சன் டிப்போடு உங்களை சந்திக்கிறேன்.